ஹலோ, நான் மயிலாப்பூர் தர்மலிங்கம் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? எது பசங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஸ்டேஷன்ல வந்து பேசவா? என் பசங்க என்ன பிளாட்ஃபார்ம்ல சுத்துற பசங்க நினைச்சிட்டாங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணானுங்க? என்னங்க நம்ம பசங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அது என்கிட்ட கேட்டா போய் துண்டு எடுத்து வாடி. நீ எனக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஏன் சார் காரணம் இல்லாம என் பசங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அவனுக்கு என்ன ரோடு பொறுக்கி இந்த பொறுக்கி பசங்களா? தர்மலிங்க பசங்க சார். விசாரிக்காம நீங்க எப்படி அவங்களை அடிக்கலாம்? பெரியவரே, நம்ம பசங்க பண்ண தப்புக்கு கால லாடம் கட்டி இருக்கணும். அடியோட விட்டது எங்க தப்பு தான். அப்படி என்னையா தப்புன்ட்டானுங்க? வாடிங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயா இவன் நம்மோட்டு வேலைக்காரி என்னடி இப்படி அரைங்குறை மாட்ட? வேலைக்காரி தான் உங்க பசங்க என்ன பண்ணானுங்கன்னு கேளுங்க. சொல்லுடி. உங்க 3 பசங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்ன லாட்ஜுக்கு வர சொன்னாங்க. நானும் எசமானனுங்க கூப்பிடுறாங்களேன்னு நம்பி போயிட்டேன். 3 பேரும் குடிச்சிட்டு என்ன மாறி மாறி கெடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. வாய் மூடு. சார், இந்த பொண்ணு போய் சொல்றா. என் பசங்க அப்படிப்பட்ட பசங்க இல்ல. நாங்க போய் சொல்றோமா? எங்க அது செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அந்த புடவையும் மோதிரத்தையும் கொடுத்து சரிகிட்ட பாத்துருக்கானுங்க ராஸ்கலுங்க. எங்க என்னங்க இது நம்ம மருமக புடவைங்க. இது இந்த ஐயர் பொண்ணு மோதிரம். அட பாவிங்களா, உங்களுக்கு ஏன்டா இப்படி புத்தி போச்சு? அம்மா, அவ ஃப்ராடுமா. அவ சொல்றத நம்பாதம்மா. நாங்க ஹோட்டலுக்கு போனது உண்மை, அவளுக்கு மோதிரம் புடவை கொடுத்தது உண்மை. ஆனா பேசாதீங்கடா. குடும்ப மாரத்தை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சின்ன பசங்க இதை தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்க. உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கிட்டு ஒரு 150 ரூபா கொடுக்குறேன், விட்டுருங்க. பெரியவரே, என் 10,000. யார்கிட்ட என்ன பேசலாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. 3 எல்லா பேரையும் வேன்ல ஏத்த. ஐயோ பிள்ளைங்கள வேன்ல ஏத்த போறாங்களே நிக்கிறீங்களா? வேன்ல ஏத்துறா, லாரியில ஏத்துறா. யோ பெரியவரே, புரியாத ஆளா இருக்கிறீங்க. என்ன வாயா அப்படி. வா வா. யோ பெரியவரே, இது சாதாரண கேஸ் இல்லையா, ரேப்பிங் கேஸ். 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறானுங்க. குறைஞ்சது 7 வருஷம் தண்டனையாவது கிடைக்கும். இதோ பார், காசு பணத்தை பார்க்காத, ஒரு 30,000 இன்ஸ்பெக்டர்கிட்ட தள்ளு, காரியத்தை இங்கே முடிச்சுக்கியா. என்னது 30,000? எடியா கையா. 30,000 உனக்கு சாதாரணமா தெரியுதா? அதுக்கு வேற எவனாவது இடிச்ச வாயின பாரு. ஏதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா, 7 வருஷம் எங்களை உள்ள தள்ளிடுவாங்கப்பா. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா. வெளியில தெரிஞ்சா அவமானமா போயிரும்பா. போனா போகுது, அவங்க கேட்கற பணத்தை கொடுத்துருங்கப்பா. ஏய், வீட்டுல பொண்டாட்டிங்க குத்துக்கல்லாட்டு இருக்கும் போது இப்படி கொழுப்படுத்து போய் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு நான் 30,000 ரூபாய் லஞ்சம் கட்டணுமா? பணத்தை நான் ஒண்ணு கள்ள நோட்டு அடி சம்பாதிக்கலடா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அதை கண்டபடி செலவு பண்ண நான் ஒண்ணு முட்டா இல்ல. ஏய் வாடி. என்னங்க பிள்ளைங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்க? நல்லா இல்லைங்களா? போடலங்க. வாடி. ஐயோ டாடி, உட்காருங்க. சார், இது தேராத கேஸ். பார்த்து ரொம்ப அழுத்தமான ஆளா இருக்கும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ் எத்தனை பார்த்திருப்பேன். இவனோட மிதிக்கிற மிதியில காசு தானா வருது பாரு. ஏதோ ஒண்ணு வந்தா சார் தான் சார். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல 30,000 ரூபாய் பணம் வரணும். இல்ல இங்க குழிய தோண்டி போட்டு புதைச்சிரும் போச்சு. ஐயா, நீங்க இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ தங்கம். எனக்கு ஐயோ என் புருஷனை அநியாயமா அடிச்சு உள்ள கொண்டு வச்சுட்டாங்களே. எனக்கு இப்படி அடையாளம் தெரியாம ஆக்கிட்டாங்களே. என்ன நடந்தது? எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? வேலைக்காரி பொய் சொல்லி அநியாயமா எங்களை மாட்டி விட்டா. அதோட இன்ஸ்பெக்டர் 30,000 ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாரு. நீங்களும் எங்க அப்பா மாதிரி எங்களை அனாதையா கைவிட்டுறாதீங்கம்மா. எங்களை காப்பாத்துங்கம்மா. நாங்க உங்க புருஷம்மா. நீங்க தான் எங்களை எல்லாம் டைவர்ஸ் பண்றதை சொல்லிட்டேளே. ஐயோ, இவன் ஏதோ குடி போதையில உளறிட்டாமா. அதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு. கிரி, நான் கட்டின தாலு உன் கழுத்துல இருக்கு, அதை மறந்துடாத. ஆமாம்மா, இது பத்தினி தெய்வம் கண்ணகி பிறந்த நாடு. இன்ஸ்பெக்டரை ஏட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்க கணவன்களை எல்லாம் காப்பாத்துங்கம்மா. பிளீஸ். சார், எங்க வீட்டுக்காரங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்களே, அதை ஏற்பாடு பண்ணுங்க. உடனே ரிலீஸ் பண்ணிரு. ஒரு போன் பண்ணிக்கலாங்களா? பேசுங்க. ஹலோ, ஐஜி ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் இந்திரா பேசுறேன். என்னம்மா, சௌக்கியமா? என்ன விஷயம்? எங்க வீட்டுக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? எங்க இருந்து பேசுற? எந்த ஸ்டேஷன்மா? எங்க வீட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். போன அந்த இன்ஸ்பெக்டர் கொடுமா. ஒரு நிமிஷம்.
எங்க அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா? யாரு மதே அங்கிள் எங்களுக்கு கொண்டாம அது யாரு யாரு சார் சார் குட் மார்னிங் சார் 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 வணக்கம் சார் வணக்கம் சார் 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 நமஸ்காரம் சார் சார் நான் அனுப்பிச்சுறேன் சார் சார் அவங்கள ரிலீஸ் பண்ணியா எப்பா எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? எப்படிப்பா விட்டாங்க? மறுபடியும் உங்களை அடிச்சாங்களா? ஒரு 30,000 கொடுக்க முடியல உங்களால? பிள்ளைங்களை விட பணம் உங்களுக்கு முக்கியமா போச்சு. சரியான பணம் பேய்ங்க. அந்த ஆளு பண்றதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ மட்டும் என்ன யோக்கியமா? நீ உன் வீட்டுக்கார சேர்ந்துக்கிட்டு அந்த ஊமை பொண்ணை அடிச்சு கொல்ல பாத்தீங்களாமே? இவங்க இல்லாட்டி அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும்? என்னது? அந்த பொண்ணை அடிச்சு கொல்ல பார்த்தனா? ஐயோ, உன் மேல ஆணையா சொல்றேன்டா, அப்படி ஒண்ணு நடந்தது எனக்கு தெரியாதுப்பா. நானும் ஒரு பொண்ணை பெத்தவதாண்டா. ஒரு பொண்ணு அடிச்சு கொல்றது நான் எப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்பேன்? ஏதோ என் மருமகள்களை கோபத்துல 4 வார்த்தை திட்டி இருப்பேனே ஒழிய அவங்கள கொல்ற அளவுக்கு நான் பாவி இல்லப்பா. நாங்க தான் முட்டா பசங்க. அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தோம். நீ தான் அவர் கூட இருந்திய. நீயாவது அவருக்கு புத்தி சொல்ல கூடாதா? அந்த ஆளு என்ன ஒரு பொண்டாட்டியா மதிச்சு நடத்தி இருந்தா தானே நான் புத்தி சொல்றதுக்கு. அப்படி ஏதாவது சொன்னா பைத்தியக்காரச்சி உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ மூலையில கடன்னு என்ன மூலையில உட்கார வச்சிருவாரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்ததுனாலதான் பைத்தன காலமா அவர்கிட்ட காலம் தள்ள முடிஞ்சது. இல்லைன்னா என்னையும் அந்த பொண்ணு மாதிரி என்னைக்கோ அடிச்சு விரட்டி இருப்பாரு. ஆமா, அந்த பொண்ணு இப்ப எங்க பாருக்கா? பேரன் நல்லா இருக்கானா? ஐயோ, அவளை வீட்டுக்கு கூட்டி வர்றது கூட அந்த கலவன் வழி இல்லாம பண்ணிட்டாருப்பா. அந்த பயலுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பத்திரிக்கை வேற அடிச்சுட்டாரு. என்னது பத்திரிக்கை அடிச்சுட்டாரா? ஆமா. டேய் தம்பி, இந்த கல்யாணத்தை நாம உறுதியா நடத்த விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, குடும்பத்துல மூத்த பையனா இருக்கேன், 2ல 1 பாத்துறான். வாங்கடா அண்டே, தைரியமா வாடா, எல்லாரும் வாங்க. ஏய், இந்த பத்திரிகையில கொண்டு போய் முதல்ல இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறத உடனே நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இதுவரைக்கும் இந்த வீட்டுல நடந்த அக்கிரமம் போதும். மறுபடியும் ஒரு அக்கிரமம் நடக்க விட மாட்டான். அந்த பொண்ணு மீனாவை நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும். அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டை வாழ வச்சே தீருவோம். ஏய், நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு யாரு பேச்ச கேட்டுட்டு இப்படி எல்லாம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இது இவன் சொந்த விஷயம். இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. இது கூட்டு குடும்பம். இங்க நடக்கிற எந்த விஷயத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த பரடா சுரேஷ், அந்த ஆளுக்கு தான் புத்தி மழுங்கி போச்சு. நீயாவது நாங்க சொல்றத கேளுடா. மீனா அந்த வாயில்லாத பொண்ணோட சாபத்துக்கு ஆளாகாதடா. இத பாருமா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். அவர் கிணத்துல விழு நான் விழுவேன், தாலி கட்டு நான் கட்டுவேன். இஷ்டம் இருந்தா அந்த கல்யாணத்துக்கு வாங்க, இல்லன்னா போயிட்டே இருக்கு. ஏய், என்னடா சொன்ன? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இருடா, நீ இல்ல, நீங்க அத்தனை பேர் மொத்தமா வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுடா. இந்த தர்மலிங்கம் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான். ஆள் இருந்தா தானே. என்ன என்னடா? அவர்தான் ஏதோ நிதானம் இல்லாம பேசுறாருன்னா நீங்களும் அவர் கூட சரிசமா பேசிக்கிட்ட. ஒரு பெரியவருங்கிற மரியாதை வேண்டாம்? போங்க. ஏய் பெருசு, இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்துறேங்கறத பாத்துறேன். போங்கண்ணா. போடா. வாங்கடா. மருமகளுகளே, நீங்க வாங்கம்மா. போடி போடி. மாமா, பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆனா பொட்டக்கோழி நினைச்சா சேவலையும் கூவிக்க முடியும். இப்ப உங்க பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நான் நினைச்சிருந்தா இப்ப கூட உங்களை அவமானப்படுத்திருக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இனிமேலாவது நிதானமா நடந்துக்கங்க. எவனும் உள்ள வரக்கூடாது. அப்படியே திரும்பி ஊருக்கு போயிரு. அதை மீறி வந்தீங்க, கொடல உருவி போட்டுவேன். போங்கடா. என்னங்க இது? யார் இவன்? ஏய், தம்பி தம்பி, அவசரப்படாதீங்க. பொண்ணு வரைக்கும் தம்பி. ஏய், யார பாத்துட பொறுக்கிங்கிற? அவசரப்படாதீங்க பிரதர். ஏய், யாரடா அயோக்கியங்கிற? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நம்மளால அவமானப்படுத்திட்டான். இந்த சம்பந்தமே வேணாயா. பொண்ணு கூட்டு வாங்கயா. அப்புறம் ஏன்டா நிக்கிறீங்க? போங்கடா. சம்பந்தி இருங்க, என்ன நடந்துச்சு? இவன் எங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டான். இது ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். சம்பந்தி, இவன் தான் என் மூத்த பையன். யாரு? பைத்தியாருன்னு சொன்னீங்களே அவனா? அதான் அவன் கால கடிச்சிட்டானா? ஏங்க பைத்தியத்தை எல்லாம் கல்யாண நேரத்துல வெளியில விட்டுக்கிட்டு கட்டி போட வேண்டியதானே? கட்டி தாங்க போட்டிருந்தேன். மேல சத்தம் கேட்டு மிரண்ட அறுத்துட்டு ஓடியாந்துட்டான். பெரிய பையனாச்சே, கல்யாணத்துல அச்சதை போட்டுமே நினைச்சேன். அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏய்,
இவனை எடுத்துட்டு போய் மாட்டுக்கோட்டையில கட்டி போடுங்கடா. டேய், நான் பைத்தியம் இல்ல, விடுங்கடா. பாத்தீங்களா, பெத்த தகப்பனையே டேன்னு கூப்பிட்டு போகுது. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீங்க வாங்க சம்பந்தி. பெரியவர் ரொம்ப மரியாதையானவரா தான் இருக்காரு. இந்த மாதிரி குடும்பத்துல நீங்க சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கீங்க. ஐயா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். உள்ள வரீங்களா? என்னம்மா விஷயம்? சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்கெல்லாம் இந்த வீட்டு மருமகங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஏம்மா? என் மச்சினனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவருக்கு இது 2வது கல்யாணம். உங்களுக்கு சந்தேகமா இருந்த மாப்பிள்ளையோட அண்ணன் இவரை கேட்டு பாருங்க. ஆமாங்க, அவனுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. நான் கூட நீங்க ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போறேன்னு நினைச்சு பயந்துட்டேன். இது பாருமா, உன் மாமனார் இருக்காரு, அவர் ஒரு ஜென்டில்மேன். அவர் ஏற்கனவே எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லித்தான் பொண்ணே கேட்டார். இந்த பாருங்க, என் தம்பி இருக்கானே, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் ரொம்ப மோசமானவன். அவன் பொண்டாட்டியவே கொல்ல பார்த்தவன். உங்க பொண்ணுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் சொல்றோம். இது பாருமா, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்க அநியாயமா ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தையே நிறுத்த பாக்குறீங்களே, இது நல்லா இருக்கா? உங்க மாமனார் அப்பவே சொன்னார், ஏன் மருமகளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல, அவங்க ஏடா கூடமா ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாலும் பாப்பாங்க, நீங்க உஷாரா இருங்கன்னு. அது சரியா தான் போச்சு. ஏமா, நீங்க எல்லாம் வாழ வேண்டிய பொண்ணுங்க. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கலாமா? போங்கம்மா, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இந்திரா, இந்த கிழமை இங்கேயும் உள்ள பூந்து குழப்பிட்டான். அண்ணா, உங்களுக்கு போன் வந்திருக்குண்ணே. மச்சி, இது ஆட்டத்தை நீ ஆடு, வந்துடுறேன். ஹலோ மாப்பிள. யாரு? அடே ஜில்லா, என்னடி இந்த நேரத்துல? பெங்களூர்ல இருந்து புதுசா ஒரு குட்டி வந்திருக்கு. கைப்படாத ரோசா. எப்படி வசதி? இல்ல, என்னால இப்ப வர முடியாதுடி. மாமா ஃபுல் டைட். வந்தாலும் வேஸ்ட். காலையில் ஃப்ரெஷ்ஷா வந்துட்டோமா? ஐயோ, அது காலையில 9 மணி பிளைட்டுக்கு பாம்பே போகுதே. டோன்ட் வரி, மாமா ஷார்ப்பா காலையில 8 o'clock அங்க இருப்பான். வச்சுட்டுமா? ஜில்லுன்னா ஜில்லுதான். அடடே மாப்பிள, வாங்க 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 வாங்க. என்ன ஜில்லு, சௌக்கியமா? என்னது, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்களே. இந்த பாருங்க, உங்களுக்காகத்தான் வெளியூர் போற பார்ட்டிய அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன். மச்சானுக்காக இது கூட செய்யலாம். எப்படி? ஆமா, அங்க மாப்பிளைய காணோம்னு யாருமே தேட மாட்டாங்களா? முதல்ல இங்க சாந்தி முகூர்த்தம் முடியட்டும், அப்புறம் கல்யாணத்தை பாத்துக்குவோம். கூப்பிடு குட்டிய. மாப்பிளைக்கு ரொம்ப தான் அவசரம். போங்க. ஐயோ, மறுபடியும் இந்த நேரம் பார்த்து இந்த ரவுடி பசங்க வேற வரானுங்களே. ஏதாவது கலாட்டா பண்ணுவானுங்களே. மாப்பிள, நீங்க எங்கே இருங்க, நான் போய் பேசி அப்படி அனுப்பிச்சிட்டு வரேன். இருங்க. தம்பி சவிக்குங்களா? ஜில்லு, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கண்ணு. எப்ப புது ஐட்டம் வந்தாலும் எனக்கு டிவிக்கு குடுத்துறிய. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்களே. இதான் எனக்கு பிடிக்காது. உன் வீட்டுக்குள்ள சின்ன எறும்பு பூந்தாலே கண்டுபிடிச்சிடுவேன். ஒரு மயிலையே மறைகளான பாக்குறிய. கொண்டு வா கண்ணு, போ. கொண்டு வா கண்ணு, கொண்டு வாடா. அந்த பொண்ணுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். மரியாதையா தகராறு பண்ணாம போயிடு. கபாலி, முதல்ல பலி கொடுத்துட்டு பூஜை ஆரம்பிச்சிடலாமா, இல்ல பூஜை முடிச்சிட்டு பலி கொடுத்துடலாமா? முதல்ல பலி கொடுத்துருவோம், அப்பதான் பூஜை பலிக்கும். அப்படின்ற சண்டை போடுறீங்க, பழக்க எடுத்துறாதீங்கப்பா. உங்களை நம்பி தானே பையன் பழப்ப ஆரம்பிச்சே. வேண்டாப்பா, விட்டுருங்கப்பா. கண்ணு, உங்க காலை பிடிக்கிறப்பா. கபாலி, கிழவி காலை புடிச்சிட்டு அழுவுறா, பாவமா இருக்கு. கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமா? அப்போ அந்த 1 ரூபாய் காய்ச்சல அதை கொடு. பையா, நான் ரவுடி தான், ஆனா நாணயமானவன். இப்ப இந்த காசை நான் சுண்டுவேன். தலை விழுந்தா ஐட்டம் எனக்கு, பூ விழுந்தா உனக்கு. இப்ப இந்த காசை நான் சொல்லட்டுமா? நீ சுண்டு. பையா, உனக்கு அதிர்ஷ்டம் கம்மிடா. பார், தலை விழுந்திருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, நாங்க சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மிச்ச மீதி இருக்குல்ல, அதை நீ சாப்பிடு. இல்ல,
இன்னும் ஏன் நிக்கிற? காசை சுண்டியாச்சுல, லேட் பண்ணாத, போய் கூப்பிடு கூப்பிடு. ஏம்மா புது பொண்ணு, கொஞ்சம் இப்படி வாம்மா. கபாலி, குட்டி ரொம்ப ஷோக்கா இருக்காடா. செல்லே, கொஞ்சம் தள்ளு. ஹாய் குட்டி, பா பா பா. கம் ஆன் கம் ஆன், பியூட்டிஃபுல் கேர்ள். டேய், அவளை விடுடா. டேய் பையா, இது ரொம்ப ரொம்ப தப்புடா. காசு சொன்னதுக்கு அப்புறம் நீ கலட பண்ண கூடாதுடா. நீ வாமா கட. அவ யார் தெரியுமாடா? அவ என் பொண்டாட்டிடா. ஏய், கேட்டீங்களாடா அவன் டைலாக்க? இது விபச்சாரி, இவன் மொண்டாட்டியா. ஏண்டி நீ உன் மொண்டாட்டியா? ஏய், அவளை விடுடா. அவ மேல கைய வச்ச உன கொலையே பண்ணிடுவேன். ஏப்பா என்னப்பா இது? நீதான் அவளை வேண்டான்னு விரட்டிட்ட, வேற கல்யாணம் பண்ணிக்க போற. அவ பொழப்பு என் கெடுக்கிற. இப்படி 4 காசு சம்பாதிச்சுதான் அந்த குழந்தைய காப்பாத்த முடியும். நீ வாப்பா. நீ போடி. ஏய், போடா. இது கண்ணு போட்ட பசுவா? அது வித்தியாசமா இருக்கு, அதையும் பாத்துருவோம். அந்த பொண்ணுக்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு காரியம் கைகூடி வர நேரத்துல நீயே அதை கெடுத்துறாதம்மா. நான் பாத்துக்கிறேன், நீ இருமா. என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை. மீனாட்சி கத்தியால குத்திட்டாங்க. ஐயோ, ரத்தமா வருதே. எம்மாடி, பாவி பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டானுங்களே. அவனுக்கு நல்லா இருப்பாருங்களா? ஏப்பா சீக்கிரம் டாக்டர் கொண்டு போறா. தம்பி கொஞ்சம் இரு, யாரையாவது அனுப்பி ஒரு ஆட்டோ கொண்டு வர சொல்றேன். எம்மாடி கணக்கா? பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் பொண்டாட்டிய நானே ஆஸ்பத்திரி கூட்டு போறேன், நீங்க போங்க. பாப்பா. ஏம்மா, அந்த பொண்ணுக்கு சீரியஸ் எதுவும் ஆகலையே? இல்ல, அப்படி ஒண்ணும் பெருசா இல்லம்மா. கையில தான் ஒரு சின்ன காயம். அந்த பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா. அம்மாடி, தினம் தினம் எத்தனையோ பாவங்களை செய்துகிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு புண்ணியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தியே, அதுக்கு நான் தாமா உனக்கு நன்றி சொல்லணும். எப்படியோ அந்த பொண்ணும் குழந்தையும் நல்லா இருந்தா சரிதான். நான் வரேம்மா. வாம்மா. நேரம் வருது, மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. எங்கயா மாப்பிள்ள? விவரம் தெரியாத பையனா இருக்காரு. எங்க போயிருப்பா? டேய், எங்கடா மாப்பிள்ள? பார்க்க போயிருக்காங்க, இப்ப வந்துரும். என்னடா இந்த நேரமா தாடா ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க போவான்? மச்சான், இதோ மாப்பிளையே வந்துட்டாரு. டேய், என்னடா இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிற? இவளையாட்ட எங்க கூட்டி வந்த? என் உயிரை காப்பாத்தி என்ன மனுஷனா மாத்தனால அதுக்காக தான் கூட்டு வந்தேன். என்னடா உளர்ற? உளரல, இப்பதான் நான் தெளிவா பேசுறேன். டேய்,
உன் மனசை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்கடா. என் மனசை யாரும் கெடுக்கல, நீதான் இத்தனை நாளா என் மனசை கெடுத்து வச்சிருந்த. நான் தான் சின்ன பையன், ஏதோ புத்தி இல்லாம நடந்துட்டேன். நீயாவது எனக்கு புத்திமதி சொல்லி என்ன திருத்தி இருக்கலாம்ல. நீயே தூண்டி விட்டு எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே இந்த ஓடுகாலிக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. மரியாதை அவளை வெளியே போச்சு. யார பாத்தியா ஓடி? அவதான் ஓடுகாடி வேணாண்டீங்க. இந்த குழந்தை யாரு? உங்க பேரன் தானே, உங்க பையனுக்கு பிறந்தது தானே, இதையும் அனாதையாக்குறீங்க. இதுவா என் பேரன்? இது எவனுக்கு பிறந்ததோ? என்னையா சொன்ன? அவரை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? எந்திரிங்க. ஐயா, நீங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நினைச்சுதான் என் பொண்ணை 2ஆம் தாரமா கொடுக்கவே நான் சம்மதிச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த பொண்ணு யாரோட ஓடி போயிடுச்சுன்னு போய் சொன்னது இல்லாம ஏன் பொண்ணோட வாழ்க்கை வேற கெடுக்க பாத்தியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய், போய் பொண்ணை கூட்டிட்டு வாடி, வாங்கியே போலாம். இவ்வளவு மட்டமான குடும்பமா? இந்த மாதிரி பிராடர்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலையா? ஏண்டா ஒரு சின்ன பையன் அத்தனை பேருக்கு மத்தியில அவர் அவமானப்படுத்தினதும் இல்லாம கை நீட்டி வேற அடிக்கிறான். அதை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் பிள்ளைங்களாடா. இப்படி ஒரு நிலைமை வரணும்னு தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி என்னடா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்? என்ன துரோகம் பண்ணல? ஆஃப்டர் ஆல் ஒரு 30,000 ரூபாய்க்காக பெத்த பிள்ளை கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வந்தியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? பணம் ஆசை பிடிச்ச பேய். நீ பந்த பாசமே இல்லாத மிருகம். ஒரு மருமகன் கூட பார்க்காம அந்த வாயில்லா பொண்ண பணத்துக்காக அடிச்சு கொல்ல சொன்னியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வெறி பிடிச்ச மிருகம். எங்க மேல பாசம் வச்சிருக்குமா நடிச்சு எங்கெல்லாம் முட்டாளாக்கிட்டியே. நீ எல்லாம் ஒரு அப்ப, நீ எல்லாம் ஒரு சுயநலவாதியா? ஒரு பொறுப்புள்ள அப்பனா இருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பியா? உன் நிழல்ல இருக்கிறத விட எங்கேயாவது பிளாட்பாரத்துல போய் நிம்மதியா வாழலாம். வாங்கடா போ. நில்லுங்கடா. என்ன பேராசுக்காரன்னு சொல்லுங்க, கொலகாரன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொறுப்பு இல்லாத அப்பன்னு மட்டும் சொல்லாதீங்கடா. நான் ஒரு பொறுப்புள்ள அப்பனா இருந்ததுனால்தான் நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறீங்கடா. பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு கஷ்டம்னு என்னன்னு தெரியாதுடா. அப்படி நான் வளர்த்துட்டேன். ஆனா நான் அப்படி இல்லடா. பிறக்கும் போதே அனாதையாத்தாண்டா பிறந்தேன். எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் 3 வேளை சோத்த நான் கண்ணால கூட பார்த்தது இல்லடா. வறுமையைத்தான் பார்த்திருக்கேன். டேய், உங்க அப்பா ஏசி ரூம்ல ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இந்த சொத்து சுகமெல்லாம் சம்பாதிக்கலடா. மூட்டை தூக்கி ரிக்ஷா எடுத்து ராப்பகல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்டா. டேய், 10 ரூபாய் கண்ணால பாக்குறதுக்கு நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமாடா? அப்ப கூட பணம் சேர்க்கணுங்கிற ஆசை எனக்கு வந்தது இல்லடா. ஒரு தடவை நான் ஆக்சிடென்ட் ஆகி வேலைக்கு கூட போக முடியாம படுத்த படுக்கை ஆகிட்டேன். உங்க அம்மாவும் டைபாய்டு ஜுரத்துல படுத்துட்டா. நீங்க பச்சை குழந்தைங்க, உங்களுக்கு பால் வாங்க கூட காசு இல்லாம நான் எத்தனை பேர்கிட்ட பிச்சை எடுத்திருப்பேன் தெரியுமா? எத்தனை சொந்தக்கார காலை பிடிச்சு கெஞ்சிருப்பேன் தெரியுமா? அத்தனை பேரும் பணத்தை தவிர வேற எது வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டானுங்க. அப்பதான்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகமே பணம் தான். பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு. நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படக்கூடாது, நீங்களும் யாருகிட்ட கையேந்தி நிக்க கூடாதுங்கிற ஒரே வைராக்கியத்துக்காகத்தான் நான் பணம் சேர்க்க ஆரம்பிச்சேன். அந்த பணம் சேர்க்கணுங்கிற ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் செஞ்சது தப்பு தாண்டா. அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்கடா. அப்படி நீங்க வீட்டை விட்டு போனீங்கன்னா இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிரும்டா. டேய், நான் செஞ்ச தப்புக்கு நானே இந்த வீட்டை விட்டு போறேன்டா. என்னங்க, நானும் உங்க கூடவே வந்துடுறேங்க. வாங்க போலாம். இல்லங்க மாமா, நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? பணம் ஆசை பிடிச்ச பேய், கொலகாரன்னு பேர் எடுத்ததுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல இருக்கணுமா? ஏன் மாமா, நீங்க வேணும்னு அதெல்லாம் செஞ்சீங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை அப்படி செய்ய வச்சிருச்சு. ஊர் உலகத்துல யார்தான் தப்பு செய்யல. மத்தவங்களுக்கு வேணா நீங்க செஞ்ச தப்பு மட்டுமே ஞாபகத்துல இருக்கலாம். ஆனா இந்த குடும்பத்துக்காக நீங்க செஞ்ச நல்லது அத்தனை எனக்கு தெரியும் மாமா. நீங்க நினைச்சிருந்தா உங்க வசதிக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் போட்டுட்டு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனா காலம் பூரா ஒரு காடா பனியன் போட்டுக்கிட்டு சன்னியாசி மதுரையில இருந்தீங்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரங்களை கூட வைக்காம அத்தனை வேலையும் நீங்க எல்லாம் எடுத்து போட்டுட்டு செஞ்சீங்க. இதெல்லாம் யாருக்காக? எங்களுக்காக தானே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனார் கிடைச்சது நினைச்சு நாங்க பெருமைப்பட்டோம். உங்ககிட்ட இருக்கிற சில குறைகளை சுட்டி காட்டணும்னு நினைச்சுமே ஒழிய உங்களை அவமானப்படுத்தணும்னோ பழி வாங்கணும்னோ நாங்க ஒரு நாளும் நினைச்சது இல்ல மாமா. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் உங்க உழைப்புல உருவானது. நீங்க இங்க இருந்து உங்க நிழல நாங்க வாழறதுதான் பெருமையா நினைக்கிறோம். உள்ள வாங்க மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? எங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்தா தயவு செஞ்சு வாங்க மாமா. வாங்க மாமா. அப்பா வாங்கப்பா. சரி சரி, எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, வாங்க. இனிமேலாவது பொண்டாட்டி சொல்றத கேட்டுக்குங்க.
என்னடா? இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். இல்லடா, இங்கதான் இந்திரா நிக்கிறா.